உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS 1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சார், தங்கம் மற்றும் வெள்ளி விலை தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. இதற்கான காரணம் என்ன? தங்கத்தில் முதலீடு செய்வது பாதுகாப்பானதாக இருக்குமா? இன்னும் பொதுமக்கள் தங்கத்தில் முதலீடு செய்வதற்கு அதிக அளவில் ஆர்வம் காட்டுறாங்க சார். முதல்ல தங்கத்தின் விலை ஏறுறதுக்கு 3 காரணம் இருக்குது. ஒன்று ரூபாயின் மதிப்பு கண்டினியூஸாக 10 வருஷமாக இறங்கிட்டு இருக்கு. இந்த அரசாங்கம் மறைச்சு 55 56 ரூபா இருந்த ரூபாய்க்கு மதிப்பு இன்றைக்கி இறங்கி 83 ரூபா 50 காசு வரைக்கும் ஆயிருக்கு. நம்ம தங்கத்தை வெளிநாட்டில் என்ன இறக்குமதி பண்ணுறோம், ரூபாயின் மதிப்பு சரிய தங்கத்தின் வேல்யூ ஏறும். இது முதல் காரணம். ரெண்டாவது காரணம் ரஷ்யா யுக்ரைன் போருக்கு அப்புறமா ரஷ்யாவோட டாலர் பணத்தை அமெரிக்கா சீஸ் பண்ணதுனால சைனா, டர்க்கி, ரஷ்யா, இந்தோனேஷியா இது மாதிரி ஊர்கள் அவங்களோட டாலரை விற்றுட்டு கோல்டை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயத்தில் சைனாவில் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் கொலாப்ஸ் ஆனதுனால ரீட்டைல் மக்களும் ப்ராப்பர்ட்டிக்கு பதிலாக தங்கத்தில் முதலீடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காரணத்தினால தங்கத்தின் விலை ஏறுது. நார்மலாக அமெரிக்காவில் வட்டி விகிதம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது தங்கத்தின் விலை கம்மியாக இருக்கணும். ஆனால் இப்போ வட்டி விகிதம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் வட்டி விகிதம் குறைய தங்கத்தின் வேல்யூ ஏறும். இப்போ 1 வருஷமாக அமெரிக்காவில் ரொம்ப ஹையாக இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அதுக்கு அடுத்த 2 வருஷத்தில் குறையும். குறைய தங்கம் இங்கேருந்து 15% ஏறும். இது 2வது காரணம். 3வது காரணம், அம்மையார் ஆட்சிக்கு வந்தப்புறம் அம்மையார், அதுக்கு முன்னாடி அருண் ஜேட்லியும் தங்கத்து மேலே இப்போ டோட்டலாக 15%க்கு மேலே வரி போட்டிருக்காங்க. அதனால இங்கே விலை ஜாஸ்தியாக இருக்குது. இந்தியாலேயும் துபாய்லேயும் அது மாதிரி எந்த ஊரில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு 1200லேருந்து 1300 ரூபா வித்தியாசம் இருக்கும். அந்த 1200 1300 ஏழைங்கள் மேலேயும் மிடில் கிளாஸ் மேலேயும் மத்திய அரசாங்கம் போடும் வரி. இந்த 3 காரணத்தினால்தான் தங்கம் வெள்ளி விலை ஏறி இருக்கு. இன்னும் ஏறுறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. தங்கத்தில் முதலீடு செய்வது பாதுகாப்பானது சார்? ஆமாம். ஏன்னா பேங்க்கில் எஃப்டி ரேட்டு ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. விலைவாசி ஏறுறது பேங்க் எஃப்டி ரேட்டோட ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் சர்க்கரையோ உப்போ தண்ணியில் கரையிற மாதிரி நீங்கள் பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருந்தா உங்கள் பணம் கரைஞ்சி போயிடும். நீங்கள் 6 வருஷத்துக்கு முன்னாடி பெட்ரோல் என்ன விலை, டெபாசிட் போட்டால் இன்றைக்கி என்ன விலைன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அந்த 1 லிட்டர் கூட வாங்க முடியாது உங்களால். அரிசி 1 கிலோ வாங்க முடியாது. முட்டை, இறைச்சி எதை எடுத்தாலும் வாங்க முடியாது. பணத்தோட வேல்யூ ரொம்ப ஃபாஸ்ட்டாக கீழே இறங்குது. அந்த வேல்யூவை ப்ரொடெக்ட் பண்ணுற அளவு கூட டெபாசிட்டில் வட்டி வர்றது கிடையாது. அதே சமயத்தில் அந்த டெபாசிட் போடுற வர வட்டியில் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டணுமா கட்டலையான்னு பார்க்காம 10% வரி பிடிக்கிறாங்க. ஃபார்ம் 15H வாங்கிறது ரொம்ப கஷ்டம் இன்கம் டேக்ஸ்லேருந்து. அதனால் எல்லாருக்கும் 7 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் வரின்னு இருந்தாலும் அதில் முக்கால்வாசி பேர் இந்தியர்களுக்கு வரி இல்லைன்னு தெரிஞ்சு கூட அம்மையார் அதில் 10% வரி பிடிக்கிறதுனால அது வரத்துக்கு உங்களுக்கு 15 மாதம் ஆகும். அந்த பணம் திரும்பி வரத்துக்கு இயர் 2 முடிஞ்சு நீங்கள் 3 மாதம் கழித்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து பணம் வரும். ஸோ வரதே 5லேருந்து 6%, மேக்ஸிமம் 7%. அந்த 7%ல் 10% டேக்ஸ் பிடிச்சாங்கன்னா 6.3% தான் உங்களுக்கு ரிட்டர்னே வரும். 7% டேக்ஸ் இருந்ததுன்னா விலைவாசி அப்படிங்கிறது இந்த 6%க்கு மேலே இருக்கிறதுனால பணத்தை ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ பேங்க்லேயோ போட்டால் கரைந்து போயிடும். அதனால் சாமானிய மக்களுக்கு தங்கத்தில் போட்டால் அந்த வேல்யூ ப்ரொடெக்ட் ஆகும். இந்த 1 வருஷத்தில் தங்கம் நியர்லி 15% விலை ஏறி இருக்குது. அதனால் வேல்யூ ப்ரொடெக்ட் ஆகும். இப்போ இருக்கிற வங்கிகள் பணக்காரர்களுக்கும் சம்பளம் ரெகுலராக வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் கடன் கொடுக்கும். சாமானியனுக்கு கடன் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். பேங்குக்குள்ளேயே போக முடியாது இப்போ இருக்கிற நிலைமையில். அதனால் இப்போ அவனுக்கு அவசரத்துக்கு பணம் வேணும்னா தங்கத்தை வச்சு தான் பணத்தை வாங்க முடியும். அதனால தான் தங்கத்தின் முக்கியத்துவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ தங்கம் இந்த முதலீடு தொடர்ச்சியாக வரக்கூடிய ஏற்கனவே விட இப்போ அதிகரிச்சிருக்கா முதலீடு செய்வதற்கு? அதே நேரத்தில் இந்த இடிஎஃப் உள்ளிட்ட அந்த திட்டங்களுடைய நிலை இப்போ எப்படி சார்?
இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தங்கத்தின் விலை நடுவில் 2 மாதம் விலை ஏறினும்போது தங்கத்தோட ஃபிசிக்கல் சேல் குறைஞ்சிது. அதுக்கப்புறம் இப்போ வந்து குறையாதுன்னு மக்களை புரிஞ்சதுக்கப்புறம் திரும்பி தங்கத்தின் விலை சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நீங்கள் கல்யாண் ஜுவல்லர்ஸ், டைட்டன், தங்கமயில் இந்த மாதிரி கம்பெனியோட ரிசல்ட்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தங்கத்தின் விலை கொஞ்சம் கூட டிமாண்டு குறையலை. இன்ஃபேக்ட் 1 மாதம் குறைஞ்சிட்டு இம்போர்ட் டிமாண்டே ஜாஸ்தியாக இருக்குது. இந்தியாவில் பாதிக்கு மேலே தங்கம் ஸ்மகிள் ஆகி தான் வருது. ஏன்னா ஈஸியாக தூக்கிட்டு வந்துடலாம். 1 கிராமுக்கு 1000 ரூபா வித்தியாசம்னா 1000 கிராமுக்கு 10 லட்ச ரூபா. ஸோ ஒரு கிலோ தூக்கிட்டு வர்றது கஷ்டம் கிடையாது. 10 லட்ச ரூபா லாபம். அதனால் ஸ்மக்லிங் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இது எப்படின்னா வெக்கல் கோரில் ஊசியை கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த தங்கத்தை பிடிக்கிறது. அதனால் ஸ்மக்லிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது அரசாங்கத்தின் டேக்ஸ் பாலிசிஸ்னால இது மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் சார் இந்த இப்போ இதுலேயும் இந்த இடிஎஃப் உள்ளிட்ட திட்டங்கள்லையும் இடிஎஃப்லேயும் வந்து 2019க்கு அப்புறம் 3 மடங்கு ஏறி இப்போ ஆல்மோஸ்ட் 20,000 கோடி இந்தியாவிலேயே இடிஎஃப்ல மக்கள் தங்கத்தில் போட்டிருக்காங்க. இந்த பங்குச்சந்தை வந்து அதிக ஏற்ற இறக்கங்கள் இருப்பதற்கான ரீசன் என்ன? ஆக்சுவலாக வந்து எஃப்ஐஐஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் 2 மாதமாக விற்றுட்ருக்காங்க. ஏப்ரல் மேல இது வரைக்கும் ஒரு 40,000 கோடி வரைக்கும் வெள்ளை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த அரசாங்கம் வந்து இந்த பங்குச்சந்தை ஏறினதை ஒரு பேட்ச் ஆஃப் ஆனர் மாதிரி குத்திட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி பேட்ச் ஆஃப் ஆனர்லாம் கிடையாது. அதனால் இவங்க விற்க மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிகளும் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிற இன்சூரன்ஸ் கம்பெனிகளையும் ஸ்டாக்கை வாங்கி ஸ்டாக் விலையை அப்படியே நிறுத்தி வச்சுருக்காங்க. நீங்கள் பல நாள் பார்த்துருக்கீங்க. கார்த்தால மார்க்கெட் திறந்தோன்னா ஒரு 150 பாயிண்ட்டு கீழே இறங்கும். அதுக்கப்புறம் முடியத்துக்குள்ளே ஏறும். நம்ம பேசுகிறச்ச கூட கார்த்தால 30 பாயிண்ட் ப்ளஸில் ஓப்பன் ஆச்சு. அதுக்குள்ளே ஒரு 50 பாயிண்ட் மைனஸ் வரைக்கும் போச்சு. இப்போ திரும்பி எல்ஐசி மாதிரி நிறுவனங்கள் வாங்கி அதை 30 பாயிண்ட் மேலே ஏற்றிருக்காங்க. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் ரொம்ப ஷார்ட் டேர்மில் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி போகும் அப்படிங்கிறத வச்சு தான் ஸ்டாக் மார்க்கெட்டின் வேல்யூவை ஜட்ஜ் பண்ண முடியும். அப்கி பார் 400 பார் அப்படின்னு சொன்னார் பிரதமர். 400 சீட்டுக்கு மேலே அவர் ஜெயிச்சார்னா டெஃபினட்டாக மார்க்கெட் 10% ஏறும். ஆனால் அவரோட நம்பர் குறைஞ்சு தனி மெஜாரிட்டி கூட பிஜேபிக்கு இல்லாத மாதிரி ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டாக மார்க்கெட்டில் ப்ரெஷர் இருக்கும். அந்த தொடர்ச்சியாக அந்நிய முதலீடுகள் வெளியேறதுக்கு ரீசன் என்ன? இந்த வரக்கூடிய நாட்களில் பங்குச்சந்தை எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு? நான் தான் சொன்ன மாதிரி வெளிநாட்டில் வந்து ஆல்ரெடி லாபம் நிறைய சம்பாதிச்சாச்சு. ரூபா வேல்யூ கம்மியாகுது. ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டில் வந்து செபி இன்னும் தாமதம் காட்டுது. இப்போ தான் நோட்டீஸே அமைச்சிருக்காங்க 2 வருஷம் கழிச்சு. அண்டு நார்வீஜியன் ஃபண்டு ஒன்று இருக்குது. அவங்க தான் வெல்த் ஃபண்டு, கவர்மெண்ட் வெல்த் ஃபண்டு. அவங்க எத்திக்கல் ரீசன்ஸுக்காக அதானியோட போர்ட்டில் பண்ண முதலீட்டெல்லாம் வெளில எடுக்கிறாங்க. ஸோ ஒரு அச்சன் வந்து இந்தியாவில் கார்ப்பரேட்ஸில் சில கார்ப்பரேட்டுகளுக்கு மட்டும் ஃபேவர் நடக்கிறதா எஃப்ஐஏஸ் நினைக்கிறாங்க. அதுவும் ப்ளஸ் எலெக்ஷன் ரிசல்ட்டோட அன்சர்டினிட்டினால் வெளில எடுக்கிறாங்க. இன்னொரு காரணம் என்னென்னா இந்தியாவில் வந்து வேல்யூவேஷன் சொல்லுவோம், அது ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. பி/E ரேஷியோ 20 கொஞ்சம் மேலே இருக்குது. அதே சமயத்தில் சைனாவில் 10 கீழே இருக்குது. அதனால் இப்போ 1.5 மாதமாக இந்தியாவில் பங்குச்சந்தை விற்று டாலரை வெளில எடுத்துகிட்டு போய் சைனாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதை தான் பார்க்குறோம். நம்ம முதலீட்டாளர்கள் எதை கவனிக்கணும்? முதலீட்டாளர்கள் வந்து இப்போதைக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வரத்துக்கு இன்னும் 20 நாள் தான் இருக்குது. இப்போ யாருக்கும் விஷயம் தெரியாதவர்கள் இந்த எலெக்ஷன் முடிஞ்சு ஜூன் 15ஆம் தேதிக்கு வரைக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணால் போகும் பங்குச்சந்தையில். தங்கத்தை இப்போ எவ்வளோ வேணும் உங்களுக்கு தேவைன்னா டெஃபினட்டாக வாங்குங்க. இன்றைக்கி 22 கேரட் கோல்டு வந்து 6800லேருந்து 6850 வரைக்கும் போயிருக்கு. நேற்று 6900 ரூபா இருந்தது. அதனால் சில இடத்துல இன்றைக்கும் 6900 ரூபா இருக்கலாம். அதுக்கு மேலே ஜிஎஸ்டி போடுவாங்க. ஸோ 7000க்கு மேலே இருக்குது. இதை தவிர மேக்கிங் சார்ஜஸ். இதுக்கு பயந்து நீங்கள் வாங்காமல் இருந்தீங்கன்னா அடுத்த 1.5 வருஷத்தில் இங்கேருந்து ஒரு 15% போகிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. தேங்க்யூ.